சுவாமியே சரணம் ஐயப்பா. தெய்வ தரிசனம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான ஐயப்ப பக்தர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு அந்த அடர்ந்த காட்டு வழியா நடந்து போய் ஐயப்பனை பார்க்கறப்போ கிடைக்கிற அந்த ஆனந்தம், அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. ஆனா நாம இருமுடி சுமந்துட்டு அந்த 18 படிகளை மிதிச்சு ஏறும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு நடுக்கமும் பக்தியும் வரும் பாருங்க. அது ஏன் தெரியுமா? அந்த 18 படிகளும் சாதாரண படிகள் இல்லை, அது சத்தியமான படிகள். ஒவ்வொன்னும் ஒரு தத்துவத்தை சொல்லுது, ஒவ்வொன்னும் ஒரு தேவதையை தாங்கி நிக்குது. நிறைய பேருக்கு 18 படி ஏறணும் சாமியை பார்த்தோன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த 18 படிகளுக்குள்ள புதஞ்சிருக்கிற ரகசியம் என்ன? நம்ம உடம்புக்கும் அந்த படிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த முறை மலைக்கு போகும்போது உங்க பக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த 18 படிகளை பத்தி ஒரு அங்குலம் கூட விடாம முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப முதல் படியிலிருந்து ஆரம்பிப்போம். ஐயப்பன் கோவில்ல இருக்கிற முதல் 5 படிகள் நம்ம மனுஷ உடம்புல இருக்கிற டேஸ் பஞ்சேந்திரியங்களை டேஸ் குறிக்குது. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. கண் பார்வை. முதல் படியில நாம காலை வைக்கும்போது, ஐயப்பா, என் கண்கள் இனிமே கெட்டதை பார்க்காது, உன்னோட அந்த திவ்ய ரூபத்தை மட்டுமே பார்க்கும்னு வேண்டிக்கணும். சினிமா சீரியல்னு மனசை கெடுக்கிற விஷயங்களை பார்க்காம நல்லதை மட்டுமே பார்க்கணும்னு இந்த படி சொல்லுது. காது, கேள்வி. இரண்டாவது படி. நம்ம காதுகள் புறம் பேசுறது, கோள் மூட்டுறது, மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதை கேட்கறது, இதையெல்லாம் விட்டுடணும். ஐயப்பனோட நாமத்தை மட்டுமே கேட்கணும். மூக்கு, சுவாசம். மூன்றாவது படி. சுவாசம் நம்ம உயிர் மூச்சு அந்த ஐயப்பன் தான். தேவையற்ற வாசனைகளை தேடி போகாம அந்த ஆண்டவனின் துளசி மாலையின் வாசனையை நினைக்கணும். நாக்கு, சுவை. நான்காவது படி ரொம்ப முக்கியம். நாக்கு ருசிக்கு அடிமையாகி கண்டதை சாப்பிடக்கூடாது. அதனாலதான் விரத காலத்துல ஒருவேளை சாப்பாடு சாத்வீகமான சாப்பாடுன்னு இருக்கும். மெய், உடல், தொடு உணர்வு. ஐந்தாவது படி. நம்ம உடல் சுகபோகங்களுக்கு ஆசைப்படாம இந்த உடம்பை இறைவனுக்கே அர்ப்பணிக்கணும். ஆக இந்த முதல் 5 படிகளை ஏறும்போது என் 5 புலன்களையும் நான் அடக்கிட்டேன் ஐயப்பான்னு நம்ம மனசுக்குள்ள உறுதிமொழி எடுத்துக்கிறோம். 5 புலன்களை அடக்கிட்டா மட்டும் போதுமா? அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற 8 எதிரிகள் இருக்காங்களே, அவங்கள ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 6வது படியிலிருந்து 13வது படி வரைக்கும் இருக்கிற படிகள் நம்ம மனசுல இருக்கிற டேஸ் அஷ்டராகங்கள். டேஸ் அதாவது 8 தீய குணங்களை குறிக்குது. காமம், அளவுக்கு அதிகமான ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இத விட்டுடணும். குரோதம் அதாவது கோபம், இவன் என்னை திட்டிட்டான், அவனை பழிவாங்கணும்னு நினைக்கிற அந்த வெறி. சாமி முன்னாடி நிற்கும்போது கோபம் இருக்கக்கூடாது. லோபம், கஞ்சத்தனம், இல்லாதவங்களுக்கு கொடுக்காத மனசு. ஐயப்ப பக்தர்கள் அன்னதானம் பண்றதே இந்த லோபம்ங்கிற குணத்தை அழிக்கத்தான். மோகம், ஒரு பொருள் மேல அல்லது ஒரு உறவு மேல இருக்கிற அளவு கடந்த பற்று. மதம், நான் தான் பெரியவன், என் சாதி பெருசு, என் அந்தஸ்து பெருசுங்கிற திமிர். மலையில ஏறும்போது எல்லாரும் சாமிகள்தான், அங்க ஏழை பணக்காரன் வித்தியாசமில்ல. மார்ச்சரியம், அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுறது, அவன் நல்லா இருக்கானேன்னு வயிறு எறிகிறது, இது ரொம்ப ஆபத்தான குணம். டம்பம், இல்லாததை இருப்பதாக காட்டிக்கொள்வது, பெருமை பீத்திக்கிறது. அகங்காரம், ஈகோ, நான்கிற ஆணவம். பக்தர்களே, இந்த 6 முதல் 13 வரை இருக்கிற படிகளை கடக்கும்போது, ஐயப்பா, என்கிட்ட இருக்கிற கோபம், பொறாமை, ஆணவம் எல்லாத்தையும் இங்கேயே கழட்டி வச்சுட்டு ஒரு குழந்தையா உன் முன்னாடி வர்றேன்னு மனசார வேண்டிக்கணும். இதுதான் உண்மையான சரணாகதி. அடுத்த 3 படிகள் முக்குணங்கள், த 3 குணாஸ். இப்போ 13 படிகள் ஏறியாச்சு. அடுத்து வரப்போற 14, 15, 16 இந்த 3 படிகளும் மனுஷனோட குணங்களை குறிக்குது. தமோ குணம், இது சோம்பேறித்தனம், தூக்கம், மந்தமா இருக்கிறது. மலையேறும்போது சோம்பேறித்தனம் இருந்தா ஏற முடியுமா? முடியாது. சுறுசுறுப்பு வேணும். ரஜோகுணம், இது எப்பவும் எதையாவது அடையணும்னு துடிக்கிற குணம், அதிகாரம் பண்ற குணம். சத்வகுணம், இதுதான் சிறந்தது. அமைதி, அன்பு, கருணை நிறைஞ்ச குணம். இந்த 3 படிகளை ஏறும்போது நாம சோம்பேறித்தனத்தை விட்டு அதிகாரத்தை விட்டு சாந்தமான ஒரு நிலைக்கு மாறுகிறோம். ஒரு ஞானிக்குரிய பக்குவம் நமக்கு இங்கே கிடைக்குது. நிமிடம், நண்பகல் 12 மணி, மதியம் 1 மணி 30 நிமிடங்கள். கடைசி 2 படிகள் ஞானம், த ஃபைனல் ஸ்டெப்ஸ். கடைசியா 17 மற்றும் 18வது படிகள். இதுதான் ஆன்மீகத்தோட உச்சம். அவித்யா, அறியாமை. நான் வேற, தெய்வம் வேறன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த அறியாமையை குறிக்கிறபடி இது. வித்யா, ஞானம். கடைசி படியை மிதிக்கும்போது அந்த அறியாமை விலகி நீயே அதுவாக இருக்கிறாய், அந்த ஐயப்பனும் நீயும் ஒன்னுதாங்கிற பேரொளி நம்ம மனசுல தோன்றும். அந்த 18வது படியை மிதிச்சு மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது
தகதகன்னு ஜொலிக்கிற அந்த டேஸ் பொன்னம்பல மேடு டேஸ் தெரியும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்கும் பாருங்க. அதுக்காகத்தானே இத்தனை கஷ்டப்பட்டோம். இந்த 18 படிகளும் சும்மா கருங்கல்ல செஞ்சது இல்லைங்க. பல சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் சூட்சுமமா வாழ்ற இடம் அது. அதனாலதான் விரதம் இல்லாத யாரையும் அந்த படியில ஏற விடுறதில்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் 18ஆம் படிக்கு சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது உங்க மனசுல இருக்கிற தீய குணங்கள் அழிஞ்சி நீங்க தெய்வ நிலைக்கு உயர்றீங்க. இந்த வருஷம் நீங்க மலைக்கு போகும்போது ஒவ்வொரு படியையும் மிதிக்கும்போது இந்த அர்த்தங்களை நினைச்சு பாருங்க. ஐயப்பனோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம தெய்வ தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த சாமிய பத்தி வரலாறு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.